ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் டீச்சர் வாசன். ஸ்டாஃப் ரூம்ல 2 டீச்சர்ஸ் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். குட் மார்னிங் சார். ஹேவ் யூ ஃபினிஷ்ட் அப்படின்னா நீங்கள் முடித்திருக்கிறீர்களா, நீங்கள் முடித்து விட்டீர்களா, நீ முடித்திருக்கிறாயா, நீ முடித்து விட்டாயா அப்படின்னு அர்த்தம். நீ முடிச்சிட்டியா, நீ முடிச்சிருக்கிறியா, நீங்க முடிச்சிட்டீங்களா, நீங்க முடிச்சிருக்கிறீங்களா, புரியுதுங்களா? அப்போ ஹேவ் யூ ஃபினிஷ்ட் கரெக்டிங் த ஆன்சர் பேப்பர்ஸ், ஆன்சர் பேப்பர்ஸ்லாம் கரெக்ட் பண்ணி முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்றாரு? குட் மார்னிங் மேடம், குட் மார்னிங் மேடம். நோ, ஐ ஸ்டில் ஹேவ் அப்படின்னா எனக்கு இன்னும் இருக்கிறது 2 more bundles, இன்னும் 2 bundles லெஃப்ட், மீதம். இந்த லெஃப்ட் அப்படின்ற வார்த்தைக்கு மீதம், இடதுபுறம், அப்புறம் புறப்பட்டாச்சு, கிளம்பியாச்சு, இந்த மாதிரிலாம் அர்த்தம் இருக்கு. லெஃப்ட் அப்படின்னா மீதம் அப்படின்னு அர்த்தம். பாக்கி, மீதம் அப்படின்னாலும் பாக்கி அப்படின்னாலும் ஒரே அர்த்தம் தான். சரிங்களா? மனசுல வச்சுக்கோங்க. குட் மார்னிங் மேடம், இல்ல இன்னும் 2 bundle பேப்பர் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இந்த டீச்சர் என்ன சொல்றாங்க? we have to submit அப்படின்னா நாம சப்மிட் பண்ணணும் the marks tomorrow, நாளைக்கு நம்ம நாளைக்கு மார்க்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணுமே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவரு ஐ நோ, எனக்கு தெரியும். ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும், எனக்கு தெரியுது, புரியுதுங்களா? சரி. ஐ எம் ட்ரையிங் மை பெஸ்ட் அப்படின்னா என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். டு கம்ப்ளீட் இட், அதை முடிப்பதற்கு. எதை? ஆன்சர் பேப்பரை கரெக்ட் பண்ணி. சரிங்களா? டு கம்ப்ளீட் இட், அதை முடிப்பதற்கு. பை டுடே, இன்றைக்குள். வாட் அபவுட் யூ, வாட் அபவுட் யூ அப்படின்னா உங்களை பற்றி என்ன, அதாவது நீங்க முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க முடிச்சிட்டீங்களா அப்படின்னா நீங்க கரெக்ட் பண்ணி முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஐ நோ ஐ எம் ட்ரையிங் மை பெஸ்ட் டு கம்ப்ளீட் இட் பை டுடே, எனக்கு தெரியும் இன்னைக்குள்ள கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். வாட் அபவுட் யூ, நீங்கள் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்த டீச்சர் ஐ ஃபினிஷ்ட் மைன் எஸ்டர்டே, என்னுடையதை நான் நேற்றே ஃபினிஷ் பண்ணிட்டேன். மைன் அப்படின்னா என்னுடையது, என்னோடதை நான் நேற்று ஃபினிஷ் பண்ணிட்டேன். பட் ஐ ஸ்டில் ஹாவ் சம் சிலபஸ் டு கவர் ஃபார் 10th standard. பட் ஆனால் ஐ ஸ்டில் ஹாவ், எனக்கு இன்னும் இருக்கிறது, சம் சிலபஸ், கொஞ்சம் சிலபஸ், டு கவர், நடத்தி முடிப்பதற்கு. கவர் அப்படின்ற வார்த்தைக்கு நடத்தி முடிப்பது அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. ஃபார் 10th standard, 10ஆம் வகுப்பிற்கு. ஐ ஃபினிஷ்ட் மைன் எஸ்டர்டே, நான் நேத்தே முடிச்சிட்டேன். பட் ஐ ஸ்டில் ஹாவ் சம் சிலபஸ் டு கவர் ஃபார் 10th standard. ஆனா 10th standardக்கு இன்னும் கொஞ்சம் சிலபஸ் முடிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவரு தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். The exams are starting next week. எக்ஸாம்ஸ் அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆகுது. How will you finish it? எப்படி முடிக்க போறீங்க, எப்படி முடிப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. இட் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குது? சிலபஸை குறிக்குது. சரிங்களா? அடுத்த வாரம் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது, நீங்க எப்படி முடிப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இந்த டீச்சர் ஐ எம் பிளானிங் அப்படின்னா நான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ கவனிங்க. ஐ எம் பிளானிங் டு டேக், நான் எடுக்கலான்னு இருக்கிறேன். அன் எக்ஸ்ட்ரா கிளாஸ், ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸை. ஐ எம் பிளானிங் டு டேக் அன் எக்ஸ்ட்ரா கிளாஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இதை பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? திஸ் சாட்டர்டே, இந்த சனிக்கிழமை. ஐ எம் பிளானிங் டு டேக் அன் எக்ஸ்ட்ரா கிளாஸ் திஸ் சாட்டர்டே, இந்த சனிக்கிழமை எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவர் தட் இஸ் அ குட் ஐடியா, ஈவன் ஐ நீட் 1 hour டு டூ ரிவிஷன் ஃபார் மை கிளாஸ். தட் இஸ் அ குட் ஐடியா அப்படின்னா நல்ல ஐடியா தான். ஈவன் ஐ நீட் அப்படின்னா எனக்கு கூட தேவைப்படுது 1 hour. 1 hour அப்படின்னா 1 மணி நேரம். எதுக்கு? டு டூ ரிவிஷன் பண்றதுக்கு. ஃபார் மை கிளாஸ், என்னுடைய கிளாஸுக்கு. இப்படி இவர் சொன்ன உடனே அதுக்கு இந்த டீச்சர் என்ன சொல்றாங்க? யூ கேன் ஆஸ்க். சரி, இப்ப கவனிங்க. யூ கேன் ஆஸ்க் அப்படின்னா உங்களால் கேட்க முடியும், நீங்கள் கேட்க முடியும் அப்படின்னா அர்த்தம் எடுத்துக்காதீங்க. சரிங்களா? நீங்க கேட்டு பார்க்கலாம், நீங்க கேட்கலாம் அப்படின்னு அர்த்தம். இந்த பிடி சார் he might give you அப்படின்னா அவர் ஒருவேளை உங்களுக்கு கொடுப்பார். his period, அவருடைய பீரியட. you can ask the PT sir, நீங்க PT சாரை கேட்டு பார்க்கலாம். he might give you his period, ஒருவேளை அவருடைய பீரியடை உங்களுக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம். he might give you அப்படின்னா அவர் உங்களுக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம், அவன் உனக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படின்லாம் அர்த்தம். சரிங்களா? சரி, அதுக்கு இவர் என்ன சொல்றாரு? எஸ், ஆமா, let me go and ask him now. let me go அப்படின்னா என்னை போக விடு இப்படிலாம் அர்த்தம் எடுத்துக்க கூடாது. லெட் அப்படின்னா விடு அப்படின்னு தான் அர்த்தம், நான் அதை மறுக்கல. ஆனா எப்பயுமே இந்த அர்த்தம்லாம் எடுத்துக்க கூடாது. சரிங்களா? let me go அப்படின்னா இருங்க நான் போறேன் அப்படின்னு அர்த்தம். let me go and ask him அப்படின்னா இருங்க நான் அவர்கிட்ட போய் கேட்டு பார்க்குறேன். now, இப்பொழுது. see you later
அப்புறமா பார்ப்போம். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.